வணக்கம் தலைமைகளே. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு மாத காலம் அப்படின்னு பார்த்தோம், இவர்கள் ஆட்சி முறை எப்படி இருக்கிறது, மாற்றத்தை தந்தார்களா அப்படின்னு பார்த்தா மாற்றத்தை தரவில்லை, மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் என்னுடைய பார்வையில் எனக்கு தந்துள்ளார்கள், இந்த தமிழக மக்களுக்கு தந்துள்ளார்கள். ஒரு மாத காலத்தில் சில விஷயம்லாம் கேட்கக்கூடாது. அதாவது சாலை கட்டமைப்பு, இன்னும் ஏன் இந்த சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கு, அது கேட்க முடியாது. மின்சார கட்டமைப்பு, மின் உற்பத்தியை அதிகரிச்சிங்களான்னு கேட்க முடியாது. $1 trillion பொருளாதாரத்தை நோக்கி இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் போட்டி போடுறாங்க. $1 trillion பொருளாதாரம் என்னாச்சுன்னு கேட்க முடியாது. நேரம் பத்தாது, இன்னும் நேரம் எடுத்துக்கும். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் சட்டம் ஒழுங்க சரியாக இன்னும் மேம்படுத்தியிருக்கலாம் நிச்சயமாக. அதை தாண்டி அமைச்சர்களின் பேச்சு மற்றும் செயல் மிகப்பெரிய பயத்தை கொடுக்குது. ஒரு சில அமைச்சர்கள் பேசுகிற பேச்சையும் செயல்களும் பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய பயமாக இருக்கு. இவர்கள் எப்படி ஆட்சியை கொண்டு போக போகிறார்கள், எப்படி மக்களை முன்னேற்றப் போகிறார்கள் சொல்லி. முதல்ல இந்த அமைச்சர்கள் யார், இந்த எம்எல்ஏக்கள் யார் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஆளுமை திறன் இவங்க யாருக்குமே இல்லை. இவர்களுடைய ஆளுமை திறனை பார்த்து ஓட்டு போட்டோம்னா கிடையவே கிடையாது, யாருக்குமே தெரியாது. இது என்னுடைய பார்வையில் பார்த்தாலுமே தேர்தலுக்கு முன்னால தாவேகா வெற்றி பெறும் சொல்லி துல்லியமாக பேசியிருந்தேன். 2 அல்லது 3 வீடியோ பேசியிருந்தேன். சற்று தாவேகாக்கு ஆதரவாக பேசியிருந்தேன். எப்பொழுதுமே மத்திய அரசு தேர்தலுக்கு கண்ணை மூடி பாஜக ஓட்டு போடுவேன். ஏன்னா எனக்கு பயங்கரவாதம் பிடிக்காது. மேலும் இஸ்ரேலை இந்தியா நேசிக்க வேண்டும் என்றால் பாஜக ஆட்சியில் இருக்க வேண்டும். கண்ணை மூடிட்டு பாஜக ஓட்டு போடுவேன், பிரச்சாரம் பண்ணுவேன். மாநில தேர்தல் வரும்போது அதிகமாக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். இது ஏன் அப்படின்னா ஈழத் தமிழர்கள் படுகொலைக்கு அப்புறம் மொத்தமாக வாழ்க்கையே மாறி போச்சு. அநேக வெறுப்புகள், ஏண்டா வாழ்றோம், இவ்வளோ பெரிய இனப்படுகொலை, என் மக்களுடைய இனப்படுகொலை பார்த்துட்டு ஏன் இந்த பிறப்பு எனக்கு அப்படிங்கிற ஆத்திரமே எனக்கு இருக்கு. அதை தாண்டி அன்றைக்கு ஆட்சி செய்தவர்கள் மீது அவ்வளோ பெரிய வெறுப்பு இருக்கு. அதனால மாநில தேர்தலில் அதிமுக ஓட்டு போடுவேன். இந்த முறை 3 பேர் இருந்தாங்க, அதிமுக, திமுக, தாவேகா. இந்த 3 பேர்ல அதிமுகவுக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கணும். ஆனால் முதன்முறையாக தாவேகாக்கு ஓட்டு போட்டேன். ஒரு மாற்றம் தேவை என்று. புதுசாக வந்திருக்காங்க, அதே கழகங்கள், அதே ஊழல், அதே படுகொலை, அதே பாலியல், ஒரு புதுமையாக புதியவர்கள் வரட்டும்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன். எங்கள் தொகுதியில் திருப்பூரில் யார் எம்எல்ஏவாக நின்னதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எந்தவித சுவர் விளம்பரம் இல்லை, சுவரொட்டிகள் இல்லை, வீட்டுக்கு யாருமே ஓட்டு கேட்கல, யார் எம்எல்ஏன்னு தெரியல, இன்னைக்குமே எனக்கு தெரியல. அவருடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கு. இன்னும் அவர் தூங்கிட்டு இருப்பார் போல் இருக்கு. அதை தாண்டி வாக்களிக்கும் தினத்தன்னைக்கு ஓட்டுச்சாவடிக்கு போறேன். தாவேகாக்குன்னு சொல்லி முகவர்கள் யாருமே வெளியே அந்த கட்சி சின்னத்தோட உட்கார்ந்து சரிபார்ப்பாங்க பெயர்கள்லாம். அப்படி யாருமே இல்லை, ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும்தான் இருந்தான். இப்படிதான் தாவேகாவோட நிலை இருந்துச்சு. ஒன்னே ஒன்று தெரியும், விசில் சின்னங்கள் எனக்கு தெரியும். உள்ள போய் விசில் சின்னத்தை தேடி ஓட்டு போட்டேன். ஒரு பெண்மணியோட பெயர் எம்எல்ஏவை காட்டுச்சு. அந்த பெண்மணி யாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பெண்மணி யாரு, அவங்க எம்எல்ஏவா என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இந்த எம்எல்ஏக்கள் மந்திரிகளுடைய ஆளுமை திறன் இப்படிதான். என்னுடைய நிலை தான் ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கும். யாருக்குமே எம்எல்ஏக்கள் மந்திரிகள் யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு சராசரியான ஒரு அறிவு இருக்கணும். மிகப்பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டியதில்ல, ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அறிவு உங்களுக்கு இருந்திருக்கணும். ஆனால் சில மந்திரிகள் பேசுறதெல்லாம் கேட்கும்போது உண்மையாகவே வியப்பாக இருக்கு. இப்படி ஒருவர் மந்திரியா வந்திருக்காருன்னு சொல்லி மிகப்பெரிய வியப்பாகவே இருக்கு. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், புகழ்பெற்ற சேனலில் போட்டிருந்தாங்க. ஒரு மந்திரி பெயர் தெரியல, யாருன்னு எனக்கு தெரியல, அப்படிதான் இருக்கு. ஆய்வுக்கு போறாரு. அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒரு ஃபைலை கையில் வச்சுக்கிட்டு
அந்த மந்திரிகிட்ட துறை சம்பந்தமா விளக்கமா சொல்லிட்டு இருக்காரு. மந்திரி எதையுமே காதுல வாங்காம செவிடன் காதில் ஊதிய சங்க போல அங்க பார்க்கறாரு, இங்க பார்க்க சுத்தி சுத்தி பார்க்கறாரு. இவர் விளக்கிட்டே இருக்காரு. இந்த அதிகாரி என்ன நினைக்கிறாருன்னா, இவர் மிகப்பெரிய ஆய்வு பார்த்துட்டு இருக்காரு, ஏதோ ஆய்வு பண்றோம்னு நினைக்கும் போது அப்புறம் கேள்வி கேட்கிறார். திடீர்னு எதுவுமே சம்மந்தம் இல்லாம முதல்வர் போட்டோ, முதல்வர் விஜயோட போட்டோ ஏன் அங்க இருக்கு, உள்ள வரும்போது நேர்ல தெரியற மாதிரி வைக்கணும் இல்லையாங்கிறாரு. உண்மையாவே எனக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. அந்த அதிகாரிக்கும் அப்படிதான் இருக்கும். துறை சம்பந்தப்பட்ட இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கேன், எதையுமே காதுல வாங்காம போட்டோ ஏன் அங்க இருக்குன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம இந்த மக்களை முன்னேற்றுவதற்கான திட்டம் எதுவும் இல்லாம இப்படி ஒரு கேள்வி கேட்டது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போட்டோவை எடுத்து வாசல்ல இருந்து வந்தா நேர்ல தெரியுற மாதிரி மாட்டினாங்க. மந்திரி எதையுமே பேசாம போயிட்டாரு. அப்போ அவருக்கு இந்த மக்களை முன்னேற்றுவதற்கான துறை சம்பந்தப்பட்ட எந்தவித தகவலும் அவசியம் இல்லை. அந்த ஜால்ரா தனம் மட்டுமே அவசியம். நான் போனேன், முதல்வர் போட்டோ மாற்றி வச்சேன், அந்த ஜால்ரா தட்டுவது மட்டுமே அவசியமா தெரியுது. அதற்கடுத்து இன்றைக்கு ஒரு அமைச்சர் தொடர்ச்சியா நான் பார்க்கறதுனால தான் நான் பதிவே கொடுக்குறேன். இன்றைக்கு ஒரு அமைச்சர்கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியை காதிலேயே வாங்காம அந்த கேள்விக்குரிய பதில சொல்லாம பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலை வழங்குவதில் நான் முனைப்பா இருக்கேன் அப்படிங்கிறாரு. பொங்கல் ஜனவரி மாசம், ஜூன் மாசம் பாதியில் இருக்கும், இன்னும் எத்தனை மாசம் இருக்கு. அவரு ஒரு அறிவார்ந்த கேள்வியை கேட்கிறாரு, அதற்கு பதில் சொல்லாம சம்பந்தமே இல்லாம பொங்கலுக்கு நான் இலவசமாக சேலை வேட்டி கொடுக்க போறோம், அது சம்பந்தமா நான் செயல்பாட்டில் இருக்கேங்கிறாரு. பக்கத்துல ஒரு காவல்துறை அதிகாரியும் துறை சார்ந்த அதிகாரி பெண் ஒருத்தர் இருக்காங்க. உண்மையாவே அவங்க நினைச்சிருப்பாங்க, எப்படா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம வேலை செய்ய போறோம், இந்த மக்களை இவர்கள் எப்படி முன்னேற்ற போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அந்த அமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, துறை சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் தெரியாட்டியும் பரவாயில்ல, இலவசம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம், மக்கள் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு இலவசம் என்ற சொல்லுக்கு மயங்குவார்கள் என்பது போல ஒரு பதில் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த கேள்விக்கும் பதில் தராம டைம் முடிஞ்சு அப்புறம் நான் உங்களை சந்திக்கன்னு சொல்லி மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு போறாரு. கேட்ட கேள்வி என்ன, சொல்கின்ற பதில் என்ன? ஜனவரி மாசம் வர பொங்கல், ஜூலை, அதுக்கப்புறம் இனி எத்தனையோ மாசம் இருக்கு, சொல்லுவதற்கே அது பெரிய மாதங்கள், நிறைய மாதங்கள் இருக்கு. ஆனா அன்னைக்கு தர இலவச வேட்டி சேலையை பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு, துறை சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம. அதுக்கப்புறம் ஒரு பழைய சம்பவம், அந்த 10 வயது மாணவி பாலியல் படுகொலை செய்து கொல்லப்பட்ட சம்பவம். அந்த சம்பவத்தில் கூட இந்த தாவேக்காரங்க அந்த குழந்தையோட அம்மா தண்ணியை போட்டாங்க, மப்புழுந்தாங்க பேசினாங்க. குழந்தை கொல்லப்பட்டது உண்மை, அந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொல்லப்பட்டது உண்மை. அதற்கான தண்டனை பெற்று தராம பின்புலத்தை எப்படி இந்த மக்களை திசை திருப்பலாம், அந்த அம்மா தண்ணி அடிச்சாங்க, அப்பா தண்ணி அடிச்சாங்க, அதெல்லாம் அங்க அவசியம் இல்லாத ஒன்று. குழந்தைக்கான நியாயத்தை பெற்று கொடுத்துருக்கணும். அந்த சமயத்துல புஷி ஆனந்த், இவரோட பேர் எனக்கு தெரியுது, ரொம்ப நாள் இருக்கனால அவற்றை அந்த கேள்வியை கேட்குறாங்க. தொடர்ச்சியாக பாலியல், இந்த பெண்களுக்கான பாலியல் தொல்லை தொடர்ந்துன்னா எருமை மாட்டில் மழை பெய்யும் போது எருமை மாடு எப்படி செல்லுமோ, இந்த பழமொழியை அங்க அப்படியே பார்த்தேன். கொஞ்சம் கூட அந்த கேள்விக்கு சட்டை செய்யாம அவர் பாட்டு நடந்து போறாரு. திரும்ப அந்த கேள்வியை அந்த நிருபர் திரும்பவும் கேட்கிறாரு, பதில் சொல்லாம போயிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு பெண்மணியை பார்த்து அந்த பெண்ணின் பெயரை சொல்லி நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கேன்னு கேள்வி வைக்கிறாரு. ஒருவேளை கேள்வி கேட்கின்ற நபர் அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், கேட்கின்ற கேள்வி நியாயமான கேள்வி, அதற்கு கொஞ்சமும் சட்டை செய்யாமல், அதுவும் ஒரு 10 வயது மாணவி படுகொலை செய்யப்பட்டிருக்கா, கொஞ்சம் கூட சட்டை செய்யாம வேறொரு பெண்ணை பார்த்து நீ எப்படி இருக்கிறன்னு கேள்வி கேட்டு போறதெல்லாம் மிகப்பெரிய ஆத்திரத்தை வரவழைக்குது. அதே தான் இன்னொரு பெண் அமைச்சர் கீர்த்தனா நினைக்கிறேன், இதே கேள்வியை அவங்ககிட்ட கேட்கும்போது இதெல்லாம் இப்ப கேட்காதீங்க, இப்ப நான் வேற விஷயத்துக்காக வந்திருக்கேங்கிறாங்க.
மிக எளிமையாக ஒரு சராசரி நபர் பதில் சொல்லுவார். வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த குழந்தையோட படுகொலையை, செய்தவனுக்கு சட்டப்படி சரியான தண்டனை பெற்று தருவோம், இனிமேல் இது போல் நடக்காமல் பார்ப்போம், பாதிப்படைந்த குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுப்பான். மிக எளிமையா ஒரு சாதாரண மனுஷன் சொல்லுவார். ஒரு அமைச்சர்கள் இதுக்கு பதில் சொல்லாம இப்படி போறதெல்லாம் தொடர்ச்சியா இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடு இப்படி பார்க்கும்போது உண்மையாகவே பயமா தான் இருக்கு. இந்த அமைச்சர்கள் எதிர்கொண்ட கேள்வியெல்லாம் சாதாரண கேள்வி, எளிமையா பதில் சொல்லலாம். ஒரு சிக்கலான தொழில்நுட்பம் சார்ந்த கேள்விகள் அல்ல. உதாரணத்துக்கு இன்னைக்கு மின்சாரம் அடிக்கடி தடைபடுதுன்னு சொல்றாங்க. ஒரு நிருபர் கேள்வி கேட்கலாம், தமிழ்நாட்டுடைய மின்சார தேவை இன்றைக்கு என்ன, இன்றைக்கு மின்சார உற்பத்தி என்ன? மின்சார தேவைங்கிறது பெருசா மாறாது, ஒரு ஸ்டேபிளா இருக்கும். மின்சார உற்பத்தி மாறிட்டே இருக்கும். இன்றைக்கு மின்சார உற்பத்தி என்னன்னு சொல்லி ஒரு தொழில்நுட்ப கேள்வி கேட்டால் பதில் சொல்ல ஒருவேளை முடிக்கலாம். இன்னும் சொல்ல போனா பதில் தெரிஞ்சிருக்கணும். ஒரு அமைச்சர் என்பதற்கு நான் கீழே பேசுற எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு அமைச்சராக வந்திருக்கணும். அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதை தாண்டி கூடங்குளம் அணுமின் நிலையம் அணுசக்தி மூலமாக பசுமை மின்சாரம் எடுக்கிறாங்க, இனி கூடங்குளம் போல எங்காவது நிறுவுவீர்களான்னு ஒரு கேள்வி கேட்டால் முழிச்சிருக்கலாம். $1 trillion பொருளாதாரத்தை நோக்கி ஒவ்வொரு மாநிலம் போயிட்டு இருக்கு. நம்முடைய மாநிலத்தின் இன்றைக்கு நிலைமை என்ன? $1 trillion எட்டி பிடிக்க என்னென்ன செய்திருக்கிறீர்கள், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்கலாம். பறக்கும் கார், இப்போ சாலை விபத்துகள் சாலை பத்தாம போயிட்டே இருக்கு. நிச்சயமாக பறக்கும் கார், பறக்கும் பைக் எதிர்காலத்தில் நிச்சயமா வரும். இப்பவே மேலை நாடுகளில் சோதனை முயற்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா கேள்வி கேட்டிருந்தா முடிச்சிருக்கலாம். இன்னைக்கு கூட தினம் லட்சக்கணக்கான உயிரினங்களை கொன்று நம் வயிறை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கேட்டா புரதச்சத்துங்கிறோம். எந்த வித ஆய்வும் நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கோழி, ஆடு, மாடுன்னு சொல்லி லட்சக்கணக்கில் கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாமல் கொன்று சாப்பிட்டு திருப்தி அனுப்பிச்சிருக்கோம். அதை பற்றி எண்ணற்ற வீடியோ வேற போடுறோம். முழுசா சமைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. அதற்கு மாற்று திட்டம் என்ன? உண்மையாகவே புரதச்சத்து அதுல மட்டும்தான் இருக்கா, அல்லது காய்கறிகளில் இயற்கையாக வலி இல்லாமல் கிடைக்கும் பொருள் இருக்கான்னு ஏதாவது ஆய்வு செய்கிறீங்களா? செயற்கை கறி, ஆய்வக கறி உருவாக்குறீங்களான்னு சொல்லி ஒரு அர்த்தமுள்ள கேள்வி கேட்டு பதில் தெரியாம இருந்திருந்தா பரவாயில்ல. நோயற்ற வாழ்க்கை, நோயற்ற முறையில் மனுஷன் வாழ்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? மரணம் இல்லாமல் மனிதன் இருக்க ஏதாவது முயற்சி இருக்கா? கல்வி மற்றும் மருத்துவம் எப்போ முழுமையாக இலவசம் அல்ல, ஒரு கடமையாக மக்களுக்கு போய் சேரும்? இந்த ஆடம்பர கல்யாணத்தை எப்போ ஒழிப்போம்? இந்த ஏற்ற தாழ்வுகள், ஒரே வீதியில 1 கோடி மக்களுடைய சொத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான். அதே வீதியில சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் பலாயிரம் பேர் இருப்பாங்க. இந்த ஏற்றத்தாழ்வை எப்போ போக்க போறோம்? இதை போன்ற கேள்வியை கேட்டு இவங்க முழிச்சிருந்தா பரவாயில்ல. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும், செயல் வீரரா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த மாநிலம் முன்னேறுமே தவிர ஒன்றுமே தெரியாத ஆட்கள் இப்படி வந்துகிட்டு அமைச்சராக எம்எல்ஏக்களாக இருப்பது, எம்எல்ஏ பேரே தெரியாம இருப்பது எனக்கு இப்பதான் முதல் முறை. என் வாழ்க்கையிலேயே என்னுடைய எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஓட்டு போட்டேன். அதையும் தாண்டி இந்த எம்எல்ஏக்கள் மந்திரியை தாண்டி இந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகள், சமீபத்தில் கூட வீடியோ பார்க்குறேன், அவனுடைய பெயர் ஜான் பீட்டர் அப்படின்னு சொல்றாங்க, பெயர் ஞாபகம் இருக்கு. ஒரு கும்பலோட ஒரு அரசு பள்ளிக்குள்ள போறான், தலைமை ஆசிரியரை பார்க்கறான், மிகப்பெரிய அளவுல ஒரு பந்தாவா உட்கார்ந்துருக்காங்க இவங்க எல்லாமே. தலைமை ஆசிரியர்கிட்ட கேள்வி மேல கேட்கறான், கேள்வி மேல கேள்வி கேட்கறான். அது தாண்டி வகுப்பறைக்குள்ள நுழைறான். வகுப்பறைக்குள்ள அந்த கும்பல் நுழையுது. ஒரு பள்ளியை ஆய்வு செய்யணும்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க, எம்எல்ஏ போலாம். இவனுக்கு எந்த வித தகுதியுமே இல்லாம கும்பலா உள்ள போயிட்டு அவன் கேட்ட கேள்விதான் எனக்கு அவ்வளோ கோபத்தை வச்சுது. மாணவர்களை பார்த்து கேட்கறான், நீங்க தளபதி விஜய் நடிச்ச படம் பார்ப்பீர்களா அப்படின்னு.
தளபதி விஜய் நடித்த படம் அந்த மாணவர்களுக்கு என்ன கற்றுத்தரும்? அம்பேத்கரை பார்த்தீங்களா? பெரியாரை பார்த்தீங்களா? பெருந்தலைவர் காமராஜரை பார்த்தீங்களா? அண்ணாதுரை பார்த்தீங்களா? படிச்சிங்களா? ஈழ போராடியின் தலைவர்களை பார்த்தீங்களா? படிச்சிங்களான்னு கேட்டால் அவர்களுக்கு அறிவு வளரும், வீரம் வளரும், எல்லாமே வளரும். சம்பந்தமே இல்லாமல் தளபதி விஜய் நடித்த படம் பற்றி கேட்கறதுக்கு அந்த மாணவர்கள் எல்லாம் கோஷம் போடுறானுங்க. தளபதி தான் உங்களுக்கு முதல்வர், நாங்கள் எதுனாலும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து பார்த்துக்கிட்டு மிகப்பெரிய ஆரவாரத்தோடு வெளியே போகிறானுங்க. இதையெல்லாம் வீடியோவாக பதிவு பண்ணி அவனுங்களே ரீல்ஸாக வெளியிடுறானுங்க. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமே. இப்படி ஆய்வு என்ற பெயரில் துறை சம்பந்தப்பட்டவர்கள் எம்எல்ஏக்கள் ஆய்வு பண்ணலாமே தவிர திறந்த வீடுகளில் நாய் நுழைவது போல இப்படி போய்கிட்டு ஆய்வின் பேரில் அட்டூழியம் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது. அதை தொடர்ந்து செய்திகளில் பாலியல் பிரச்சனையில் தாவேக்க பிரமுகர்கள் சம்பந்தப்படுறாங்க, வரிசையான செய்தி வருது. அதை தாண்டி குடித்து விட்டு போதையில் தாவேக்க ஆட்கள் பிரச்சனை பண்ணுறாங்க செய்தி வருது. இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது தான் இந்த ஒரு மாத காலத்திலேயே இவ்வளோ ஒரு மண்ட காய்ச்சலை கொடுக்குது. அப்படின்னா இனி இவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி மிகப்பெரிய பயம்தான் ஏற்படுது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வாக என்னுடைய நம்பிக்கையாக துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்க்குறேன். அனைத்து துறைகளுக்கும் அமைச்சர் இருக்கும்போது IAS இருப்பாங்க. ஒரு சிறந்த முறையில் செயல்படுங்க. இவர்களை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னை விட நீங்கள் கூட இருந்து பார்க்குற உங்களுக்கு இந்த அமைச்சர்களை பற்றி புரிஞ்சிருக்கும். துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் IAS மிகச்சிறப்பாக செயல்படுங்கள். அதை தாண்டி அதிகாரிகள் செயல்படுங்க. சட்டம் ஒழுங்குல IPS அதிகாரிகள் மிகச்சிறந்த முறையில் செயல்படுங்க. உண்மையாக பாராட்டுறேன். இரவு நேரங்களில் தெரு நாய்களுக்கு சாப்பாடு போடுவது வழக்கம். இரவு 11-12 வரைக்கும் சுற்றி தான் நான் வீட்டுக்குள்ளேயே வருவேன். இப்போ சமீபமாக நான் ஒரு 10 நாளாக பார்க்குறேன், இரவு நேரங்களில் ரோந்து அதிகரித்ததை பார்க்குறேன். 2 சக்கர வாகனத்தில் 2 காவலர்கள் அல்லது ஜீப்களில் காவலர்கள் சைரனை ஒலிக்க விட்டுவிட்டு ஆங்காங்கே புறநகர் பகுதிகளில் சுற்றி திரிவதை பார்க்குறேன். நள்ளிரவு நேரத்தில் நிச்சயமாக பாராட்டுகிறேன். இதை போல அமைச்சர்களை எதிர்பாராமல் அதிகாரிகள் நீங்களே சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்குமே பாதி பொறுப்பு இருக்கு. ஒரு துறையில் அமைச்சருக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அதை விட உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அதனால நீங்க சிறப்பாக செயல்படுங்க. ஒரு ஆட்சி என்பது எதிர்கால சிந்தனை உள்ள ஆட்சியாக அமைய வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் உலகத்திற்கு முன்மாதிரியான ஆட்சியாக அமைய வேண்டும். நோயற்ற வாழ்வை இந்த மனிதர்களுக்கு எப்படி கொடுப்பது, இந்த பிராணிகளை, சின்ன பிராணிகளை மனசாட்சி இல்லாமல் கொன்று தின்பதை தவிர்த்து அதைவிட சத்தான பொருட்களை இந்த மக்களுக்கு கொடுத்து வலியே இல்லாத தமிழகம். இந்த தமிழகத்தில் எந்த மனிதனும் எந்த மிருகம், பிராணிகள், ஊர்வனை, பரப்பன, நீந்துவன எதுவுமே நம்மால் வலி கொடுக்கப்படவில்லை. மரண வலியை கொடுத்தோம் என்றெல்லாம் இருக்கணும். நம்முடைய வாழ்வுக்காக எந்த ஆராய்ச்சியுமே இல்லாமல் ஆடுகளை தொண்டையில் அறுத்து அதை தொங்க விட்டு மாடுகளை கடுமையாக கொன்று கோழிகளை கழுத்தறுத்து தான் நம்முடைய உயிர் வாழும் முறை இருக்கு. புரட்சத்து அதில் தான் இல்லை, எவனோ சொல்லியிருக்கான், நம்ம பின்பற்றோம். ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செஞ்சோமா? இந்த கறியில் மட்டும்தான் புரதச்சத்து இருக்கா, காய்கறிகள் இல்லையா, இயற்கையாக விளையும் பொருள் இல்லையா, நம்ம ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? வருகின்ற உயிர் கொள்ளாமல் வருகின்ற முட்டையை கூட ஏற்றுக்கலாம். அதை தாண்டி ஆய்வக கரியை நோக்கி போகலாம். இந்த உயிர் வரை இல்லாமல் பார்க்கலாம். இதை போன்ற சிந்தனைகள், மரணமே இல்லாத மனிதனின் வாழ்க்கை, சரிசமமான வாழ்வு முறை, இதை போன்ற மிகப்பெரிய காரியத்தை சிந்தித்து செயல்படுத்துவதுதான் தமிழன் என்பதற்கான அடையாளமாக, தமிழனின் ஆட்சி என்பதற்கு அடையாளமாக அமையும். அதே போல இந்த படுகொலைகள், முகத்தை சிதைத்துக் கொள்வது, இயலாத பெண்களை கொள்வது, பாலியல் பலாத்காரம், இவை எதுவுமே இல்லாத, இதற்கு உதாரணமாக சொல்லணும்னா ஈழத் தலைவர் அன்றைய ஆட்சி முறை. எந்தவித இயலாத மனிதர்கள் படுகொலை நான் படித்ததில்லை.
பெண்கள் பாலியல் வன்முறை படிச்சதில்லை. அதை போன்ற ஆட்சி அமைப்பது தான் ஒரு தமிழனுக்கு தமிழ்நாட்டுக்கு அழகாக அமையும். நன்றிகள்.